காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் மற்றும் திருவள்ளுவர் பட்டு கூட்டுறவு சொசைட்டி தீபாவளி சிறப்பு விற்பனை 30% தள்ளுபடி விற்பனையை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். தீபாவளி விற்பனை 1 கோடி இலக்கை நிர்ணயம் செய்து அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையம் மற்றும் திருவள்ளுவர் பட்டு கூட்டுறவு சொசைட்டி ஆகியவற்றை தீபாவளி சிறப்பு விற்பனையை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். மேலும் வாடிக்கையாளர்களின் மாறிவரும் ரசனை மற்றும் தேவைகளை அறிந்து கைத்தறி ரகங்களை உருவாக்கி புத்தம் புதிய வடிவமைப்புகளில் உற்பத்தி செய்து வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் கிளையில் 2024-25 ஆண்டில் சுமார் ரூபாய் 74 லட்சம் அளவிற்கு சில்லறை விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பும் அளித்து வருகிறது. இவ்வாண்டு புதிய ரக வரவுகளாக சில்க் லேனான் சேலைகள், டிசைனர் காட்டன் சேலைகள், டிசைனர் போர்வைகள், பாலி விஸ்கோஸ் ஷூட்டிங் ஆகியன விற்பனைக்கு உள்ளன. தற்போது வேலூர் மண்டலத்திற்கு கீழ் உள்ள 12 விற்பனை நிலையங்களில் தீபாவளி 2024 பண்டிகை விற்பனை இலக்காக ரூபாய் 1 கோடிக்கு மேல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மண்டலத்தில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய கடந்த ஆண்டு ரூபாய் 7.7 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ரூபாய் 14 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் இந்தாண்டு ரூபாய் 1 கோடி இலக்கை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய பெருநாட்டின் மிக முக்கிய பண்டிகையான தீபாவளி சிறப்பு விற்பனை அனைத்து விற்பனை நிலையங்களிலும் 30% சிறப்பு தள்ளுபடியுடன் கோலாகலமாக துவங்குகிறது. தூய பட்டு மற்றும் அசல் ஜரிகைகளால் தயாரிக்கப்பட்ட திருமண பட்டு புடவைகள் ரூபாய் 8,000 முதல் ரூபாய் 40,000 வரை பல வண்ணங்களில் சிறந்த விலைக்கு வழங்கப்படுகிறது. கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தற்பொழுது ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. மேலும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விடுமுறை நாட்களிலும் விற்பனை நிலையம் செயல்படும். பொதுமக்கள் அனைவரும் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று அமைச்சர் காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், கோஆப்டெக்ஸ் முதன்மை மேலாளர் ரவி, பொது மேலாளர் சங்கர், முதுநிலை மேலாளர் நந்தகோபால், மண்டல மேலாளர் ரத்னா, காஞ்சிபுரம் விற்பனை மேலாளர் பெருமாள் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். காந்தி ரோட்டில் அமைந்துள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் மாண்புமிகு கைத்தறி அமைச்சர் அவர்கள் தீபாவளி சிறப்பு விற்பனையை குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார்கள். அந்த சமயத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் கோஆப்டெக்ஸின் மேலாண்மை இயக்குனர் அவர்கள், கைத்தறி கதர் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அவர்கள் உடனிருந்தார்கள். இந்த வருடம் 1 கோடி விற்பனை இலக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. சென்ற வருடம் 8 லட்சம் விற்பனை நடைபெற்றது. வருட விற்பனையாக 3.8 கோடி விற்பனைகளுக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்காக மின்பட்டு ரகங்கள், எவம் காட்டன் சேலைகள், ரிங்கிள் ஃப்ரீ சட்டைகள், பேம்பு டவல்கள் முதலிய புது ரகங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெற்று கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.